அருமை இரட்சகரும் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் சீயோனை குறித்து உங்களிடத்தில் சில காரியமாக வேத வசனத்திலிருந்து விளக்கங்களையும் நாம் இந்த நாளில் பார்க்க இருக்கிறோம். சீயோன், பொதுவாக சீயோன் இன்றைக்கு அநேகர் பெயரை யூஸ் பண்ணுறாங்க. சீயோன் என்றால் என்ன அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே உங்களிடத்தில் ஒரு சிறிய செய்தியை கொடுக்கலாம் என்று விரும்புகிறேன். சீயோன் சபை, சீயோன் மலை, இப்படியாக சீயோன் என்ற பெயர் இன்றைக்கு கேள்விப்படாத இடமே இல்லை. இந்த சீயோன் என்னுள்ள அர்த்தத்தை நம்ம பார்க்கும் பொழுது கிமு 630 540 வரைக்கும் இந்த சீயோன் என்கிற ஒரு பெயர் வந்தது. இந்த சீயோன் என்றுள்ள அர்த்தம் மலை சூழ்ந்த இடம். இதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது 2 சாமுவேல் 5:7 வாசிக்கும் பொழுது தாவீது ராஜா இந்த நகரத்தை கைப்பற்றியதாக, அன்றையிலிருந்து இந்த சீயோன் என்ற பெயர் தாவீதின் நகரம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இது எருசலேம் அப்படின்னும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு 3 வித்தியாசமான பெயர்களை நம்ம பார்க்கும் பொழுது தாவீதின் நகரம், அதி பரிசுத்த இடம், வலுவூட்டல், இந்த 3 பெயரும் இயற்பெயராக சீயோனுக்கு இன்னொரு பெயர் பார்த்தீங்கன்னா இந்த 3 பெயர் இடம்பெறும். அது மட்டும் இல்லாமல் 1 ராஜாக்கள் 8:1 பார்க்கும் பொழுது சாலமோன் எருசலேம் உள்ள இருக்கிற எல்லா பிரபுக்களையும் கூட்டி உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவதற்காக எல்லாரையும் கூட்டுற ஒரு இடமாகவும் இது இருந்து வருது. சீயோன் ஆலயத்தை கட்டும் பொழுது சாலமோன் கட்டும் பொழுது அந்த இடத்துல தான் எல்லா காரியமும் நடந்ததாக சங்கீதம் 2:6 சொல்லுது, சங்கீதம் 48:2 சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரவேல் மக்களுக்கு இது ஒரு பெயராக பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதாவது இஸ்ரவேலர்கள், எருசலேம் என்றாலே சீயோன், அப்படிதான் அந்த பெயர் குறிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீயோன் பர்வதத்தை போல என்றென்றைக்கும் அசையாமல் அப்படின்ற அந்த வசனம் சங்கீத புஸ்தகத்தில் வருது. அதாவது சீயோன் பர்வதம் அந்த பர்வதம் அசைக்க முடியாத கெட்டியான பர்வதமாக இருந்தது அந்த காலத்தில். அந்த மலைகளால் சூழப்பட்ட அந்த நகரம், எருசலேம் நகரம் மலைகளால் சூழப்பட்ட இருந்ததுனால சீயோன் பர்வதம் என்னுள்ள பெயர் வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய பிரகாரமாக இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்றாங்களோ கொள்ற அனைவரும் சீயோன் தான். அப்போ வேதாகமம் சொல்லுது சீயோன் பர்வதத்தை போல என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருப்பார்கள்னா, அந்த பர்வதம் எப்படி கெட்டியாக ஸ்ட்ராங்காக இருக்கோ அது மாதிரி நம்ம ஆண்டவருக்குள்ளே வாழும்பொழுது அந்த பர்வதத்தை போல மிகவும் உறுதியாக இருப்போம். என்ன இன்னல்கள், போராட்டங்கள், பிரச்சனை வந்தாலும் அந்த பர்வதத்தை போல நம்ம உறுதியாக இருப்போன்றத நம்ம இந்த வேத வசனத்தின் மூலியமாக பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஏசாயா 40:9 குறித்து இந்த சீயோன் பர்வதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நான் வாசிக்கிறேன். ஏசாயா 40:9 என்னோட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 40:9 சீயோன் என்னும் சுவிசேஷிகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷிகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிடு, யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு. அப்போ ஏசாயா சொல்றாரு, ஆவிக்குரிய பிரகாரமாக இஸ்ரேல் மக்களை பார்த்து இஸ்ரேல் மக்களாகிய சுவிசேஷிகியே, ஏன்னா இது ஆவிக்குரிய அர்த்தத்திலே அடங்கும். தீர்க்கதரிசி ஏசாயா எழுதும் பொழுது சொல்றாரு, உரத்த சத்தமிட்டு சுவிசேஷகியே சுவிசேஷம் பண்ணு, பயப்படாத, சீயோன் என்னும் சுவிசேஷிகியே. அப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள், சீயோன் பர்வதமாகிய பட்டணம் அப்படின்னு சொல்லி நிறைய பெயர்கள் ஆவிக்குரிய அர்த்தமாகவும் பிசிக்கலாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் இந்த பெயர் இருந்து வந்தது. இன்றைக்கு நம்ம ஆவிக்குரிய ரீதியாக பார்க்கும் பொழுது நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சீயோன், இஸ்ரவேல் மக்கள் நாம தான், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்றும் பெயர் நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டு வருது. அப்போ
ஆவிக்குரிய இஸ்ரவேலர் என்று சொல்லும்பொழுது வெளிப்படுத்தல் 14:1 வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டுக்குட்டியானவரோட 1,44,000 பேர் அந்த ஆட்டுக்குட்டியானவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறாங்க, பின்தொடர்ந்து போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீயோன் பர்வதத்தை நோக்கி போகிறாங்க. அந்த சீயோன் பர்வதத்தில் தான் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு ஆராதனையும் தொழுகையும் நடக்குது. நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 14:1 பின்பு நான் பார்த்த பொழுது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் நிற்க கண்டேன். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அடுத்த வசனம் சொல்லுது, அல்லாமலும் பெருவெள்ளம் இரைச்சலைப் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல இருந்தது. அப்போது அவங்களுடைய சத்தம் எப்படிப்பட்டதாக இருந்ததான், பெருவெள்ள இரைச்சலை போலவும் இடிமுழக்கத்தை போலவும் சுரமண்டலத்தை வாசித்தா எப்படி சவுண்ட் வருமோ அப்படிப்பட்ட ஒரு சத்தமாக இருந்தது. அந்த 1,44,000 பேர் வந்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உண்மையாக வாழ்ந்தவர்கள், இயேசுவை விசுவாசித்தவர்கள், எல்லா உபத்திரவங்களையும் பட்டவங்க தான் அந்த ஆட்டுக்குட்டியானவரோட போகிற அந்த கிருபை கிடைக்குது. அப்போது நாம் யோசிக்கணும், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்களும் யோசிக்கணும், இல்லை ஏசப்பாவை நான் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன், அவருக்கு நான் வாழறேன், அவருக்குள்ளே வாழறேன் என்று சொல்லுகிறவர்களும் யோசிக்க வேண்டிய காரியம். அந்த 1,44,000 பேரில் நாமளும் ஒருவராக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் 22:11-12 தெளிவாக சொல்லுகிறது, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கட்டளைகளின்படி செய்ய வேண்டும். அப்போ அவருடைய கட்டளைகளின்படி வாழும் பொழுது நமக்கு ஜீவ விருட்சத்தின் கனியும் தருவார். அந்த சியோன் ஆகிய பரலோகத்தையும் தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஸ்தலத்தையும் நம்மளுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பாரு. நாம் என்றென்றைக்கும் இயேசு அப்பாவோட நித்தியமாக நித்திய ஜீவ காலமாக சந்தோஷமாய் வாழ்வதற்காக இப்படிப்பட்ட சிலாக்கியங்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அநேக உபத்திரவங்களுக்கு மத்தியில் வந்தவங்க தான் இவங்க, இந்த 1,44,000 பேர். மிகுந்த சாதாரணமாக பிரவேசிக்கவில்லை. அநேக உபத்திரவம், அநேக கஷ்டம், ஆண்டவர் நிமித்தமாக பட்ட பாடுகள், போராட்டங்களின் வழியாக ஜெயித்து வெற்றி பெற்று வந்த அந்த கூட்டம் தான் 1,44,000. இவர்களை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால தோய்க்கப்பட்ட ஒரு ஜனம், சாட்சியின் வசனத்தினால சாத்தானை ஜெயித்த ஒரு கூட்டம். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பிசாசையும் ஜெயிச்சாங்க, இந்த உலகத்தையும் மாமிசத்தையும் ஜெயித்த கூட்டமாய் இந்த கூட்டம் திகழ்கிறது. அப்போது நாம் ஒவ்வொருவரும் அறிய வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, சியோன் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானே உங்கள் ஆலயம், உங்கள் சரீரமே என் ஆலயமாக இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ ஆலயம் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசுவை நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கிற ஒவ்வொருவரும் ஆலயமாக மாற்றப்படுகிறோம். அது வரைக்கும் ஆண்டவருக்கு இடமில்லாத வரைக்கும் அந்த சரீரம் வெறும் சரீரமாக தான் இருக்குது. இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு என் உள்ளத்துக்குள்ளே வாங்க என்று நம்ம அவருக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது, அன்றைய தினத்திலிருந்து நம்ம சரீரம் எப்படிப்பட்ட ஒரு சரீரமாக மாறுதுன்னா, தேவன் பிரியப்படுகிற ஆலயமாக மாறுது. அப்போ சியோன் நமக்குள்ளே இருக்கிறார், தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்குது. அப்போது ஆவிக்குரிய பிரகாரமாக பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் இஸ்ரவேல் மக்கள் தான். இன்றைக்கு இஸ்ரவேலில் யூதர்கள் பண்டிகைகள் ஆசரிக்கிறாங்க, பலி முறைமைகள் செய்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற முக்கியமான பலி என்னன்னா, அவரே தன்னை ஒரு பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. இதை குறித்து நம்ம வாசிச்சா வேதாகமத்தில் எபிரேயர் 14வது அதிகாரத்தில் இதை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. முன்ன பலி முறைமைகள் இருந்தது, இப்பொழுது இயேசு கிறிஸ்துவே பலியாயிட்ட பிறகு நாம் தேவனிடத்துல தைரியமாக பிரவேசிக்கிற ஒரு கிருபையை தேவன் நமக்கு தராரு. ஏன்னா இப்போ கிருபை தேவன் நமக்கு அதிகமாய் காண்பிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்களுக்கு கிடைச்ச அந்த பயம், அந்த நடுக்கம் இன்றைக்கு நமக்கு இல்லை. ஏனென்று சொன்னால் தேவன் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர் என்ற பெயரில் இந்த காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த ரட்சிப்பின் நாட்களை நாம் பயன்படுத்தி கொண்டு நாமே தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த சிறு வேத வசனத்தின் மூலியமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.